ராஜயோகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம் சார். சார், இந்த முன்னாடி காலத்துலலாம் சொல்லுவாங்க எழுந்தோடனே ஒரு நல்ல விஷயத்த பார்க்கணுன்ட்டு. ஆனால் இப்போ நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியறதில்ல. இந்த விஷயத்தை எழுந்தோடனே பார்த்தா அந்த நாள் ரொம்ப அழகாக போகும், இல்லை நல்ல விதமாக போகும் அப்படின்னா என்ன விஷயங்களெல்லாம் பார்க்கலாம் சார்? பொதுவாகவே காலையில் எழுந்துடனே மங்களகரமான மனைவி முகத்தில் விழிக்கிறது மிகப்பெரிய மகத்துவமாக நமக்கு அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. ஆனால் நம்ம நிறைய பேருக்கு மங்களகரமான மனைவி இருக்குதா அப்படிங்கிற கேள்விக்குறியாக இருக்குது. அதில் மனசுக்கு பிடிச்ச மனைவியாக இருக்குதா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கிறதுனால அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு பெண் குழந்தைகளுடைய முகத்தில் முழிக்கிறது, அல்லது பெற்ற தாயாருடைய முகத்தில் அல்லது கால் பாதத்தில் விழிக்கிறது, இதுவெல்லாம் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சாஸ்திரங்கள் சொல்லி வச்சுருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத விட பொதுவாகவே 108 வகையான விஷயங்களை நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்குது. 108 வகையான ஒவ்வொரு நாளுமே அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை பிரம்மன் தன்னுடைய பூமியை பார்க்குறதாக ஐதீகம் வந்துட்டு இருக்குது. அந்த பிரம்மன் இந்த பூமியை பார்க்கும் பொழுது 108 விதமான பொருட்களை தன்னுடைய கண்ணால் பார்க்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய அற்புதமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த 108 பொருட்களை நாமளும் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 108 பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை பார்த்தால் கூட உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம நிகழ்ச்சியில் கூட கடந்த நிகழ்ச்சியில் நம்ம நிகழ்ச்சியிலோட பார்த்திங்கன்னா கடந்த வாரங்களில் ராபிட் ஃபயர் அப்படிங்கிற சுருக்கமான வகையில் காலையில் எழுந்துடனே எந்தெந்த விஷயத்தை பார்க்கணுங்கிற விஷயத்தை நம்ம நிறைய தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். அந்த வகையில் யாருமே சொல்லாத விஷயத்தையெல்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார். எனக்கு மிக மிக ஒரு யதார்த்தமாக இருந்தது, எளிமையாக இருந்தது, மிக மிக எளிமையாக சுலபமாக கடைபிடிக்கக்கூடிய வகையில் இருந்தது அப்படின்னு நிறைய நேயர்கள் பாராட்டு கொடுத்துருந்தீங்க. அது நான் சொன்னது அப்படிங்கிறத விட பெரியவங்க சாஸ்திரத்தின் மூலமாக சொன்னதை தான் பிரசன்னம் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் சொல்லணும் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மனைவி, மூத்த பெண் குழந்தையினுடைய நெற்றி, அதே மாதிரி நாயினுடைய மூக்கு, அதே மாதிரி யானை சம்மந்தப்பட்ட யானையுடைய முகம் அல்லது யானை உருவம், அதே மாதிரி மயில், அதாவது தோகை விரித்தாடக்கூடிய மகிழ், அதாவது தோகை விரித்தாடக்கூடிய மயில், அதே சமயம் மலை உச்சி, அதே மாதிரி நீர் அருவி, அதாவது நீர் கொட்டுற மாதிரி அருவி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அருவி சம்மந்தப்பட்ட விஷயங்களை காலையில் நேரம் பார்க்குறது நல்லது. பொதுவாகவே ஜலம் சம்மந்தப்பட்ட சமுத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை காலை நேரத்தில் பார்க்குறது நல்லது. இந்த காலத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடற்கரையோரம் வீடு வாங்குவது, சொத்து வாங்குவது, நிலம் வாங்கக்கூடிய வழக்கத்தை அதிகமாக ஏற்படுத்திக்கிறோம். அதில் நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், நல்ல காற்று வரும், காலையில் எழுந்திரிச்சோடனே சுத்தமான காற்று வருங்கிற எண்ணத்தில் இருந்துகிட்ருக்கிறோம். சுத்தமான காற்று மட்டும் இல்லை, சத்தம் இல்லாத மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு காலையில் எழுந்துடனே கடல் அப்படிங்கிற சமுத்திரத்தை பார்க்கும்போது கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். கடல் அலைகளை பார்ப்பது மிக மிக அம்சமான விஷயமாக சொல்லி வச்சுருக்குது. ஆக காலை நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய குதிரை சம்மந்தப்பட்ட முகம் பார்க்கும் பொழுது நல்லா தான் இருந்துகிட்ருக்கோம். அதே மாதிரி பசுமாட்டுடைய பின்புறம் பார்க்குறது நல்லா தான் இருந்துகிட்ருக்கோம். அதே மாதிரி பசுமாடு பால் கறக்கக்கூடிய பால் மடியை பார்ப்பது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி பசுமாட்டுடைய கண்ணுக்குட்டியை பார்க்குறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான அம்சங்கள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இப்போ நிகழ்ச்சியில் சொன்ன இந்த விஷயங்களையெல்லாம் பார்க்க முடியாமல் இருந்துன்னு வைங்களே, மனைவி இருந்தும் நமக்கு பிடிக்காமல் பார்க்க முடியாமல் விருப்பம் எல்லாம் வந்துன்னு வைங்களே, பொதுவாகவே உங்களுடைய ராசி என்ன ராசியோ அந்த ராசிக்குண்டான மிருகத்தை நீங்கள் சாதாரணமாக ஒரு உருவ பொம்மையை வச்சு பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான உருவம் வந்துகிட்டு இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான ராசியான யோகமான அதிர்ஷ்டமான மிருகம் இருக்குங்கிறது ஒரு ஆச்சரியமான சூட்சுமமான விஷயம். அந்த மாதிரி எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த மிருகம் அல்லது எந்தெந்த பறவை உங்களுக்கு சூட்சுமமான யோகத்தை கொடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம். அதுவும் ராபிட் ஃபயரில் நிறைய வரவேற்பு பெற்றிருக்குது. அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை தேர்ந்தெடுத்து உங்களுடைய அலுவலகத்தில் வச்சுக்கிறது, வீட்டில் வச்சுக்கிறது, அந்த மாதிரியான உருவ பொம்மைகள், அதாவது உங்களுடைய ராசிக்கு யோகம் தரக்கூடிய மிருகம் சம்பந்தப்பட்ட உருவ பொம்மைகள் அல்லது பட்சி என்று சொல்லக்கூடிய பறவையின் பொம்மைகள்லாம் இருந்தது அப்படின்னா அதை காலை நேரத்தில் முதல்ல பார்க்குறோம் அப்படிங்கிறத விட
கண்ணுக்கு முன்னாடி அடிக்கடி பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அடிமேல் அடி எடுத்து அப்படிங்கிறத விட படிப்படியாக முன்னேறக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாகவே கிடைக்கும். சார், இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்தந்த விஷயங்கள்லாம் பார்க்குறது நல்லது அப்படின்னு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்தது. ஆனால் இந்தந்த விஷயங்கள்லாம் பார்த்தா உங்களோட நாளும் சரி உங்களோட வாழ்க்கையும் மாறும் அப்படின்றத சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போ சிட்டிக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் சொன்ன சில விஷயங்களை அவங்களால பார்க்க முடியாது. அப்படின்றப்ப வீட்டில் எழுந்த உடனே இந்த தெய்வத்தை பார்த்து வழிபடலாம், இல்லை நம்ம குலதெய்வ விருட்சம் பார்த்து வழிபட்டோம் அப்படின்னா அந்த நாள் அவங்களுக்கு நல்லா போக வாய்ப்பு இருக்கா சார்? பொதுவாகவே உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வ படத்தை பார்க்குறது மிக மிக உன்னதமாக இருந்துகிட்டு இருக்கும். அதை விட உங்களுடைய குலதெய்வ படம் இருந்துன்னு வைங்களே, குலதெய்வ படத்தை வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா குலதெய்வத்தை பார்க்குறது மிக மிக உன்னதமாக இருந்துகிட்டு இருக்கும். எதனால் குலதெய்வத்தை வந்து நம்ம உறுதியாக சொல்லாமல் இருந்தோம் அப்படின்னா, ஒரு சில வீடுகளில் ஒரு சில குலதெய்வத்தை வந்து படம் பிடிக்கக்கூடாது, வீட்டில் வைக்கக்கூடாதுங்கிற ஒரு குலதெய்வ சாஸ்திர முறை இருந்துகிட்ருக்கும். அதனால் அந்த மாதிரி உள்ளவங்க குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் காலையில் மனசுக்குள்ளே நமஸ்காரம் வச்சுக்கலாம். ஒன்று, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் அப்பாற்பட்டு குலதெய்வத்து கோயிலுக்கு போனால் குலதெய்வ வழிபாடு இருக்கும், முருகர் கோயிலுக்கு போனால் முருகர் வழிபாடு இருக்கும், லட்சுமி சன்னதிக்கு போனால் லட்சுமி வழிபாடு இருந்துகிட்டு இருக்கும், சரஸ்வதி தேவியார் வழிபாடு வச்சுட்டா சரஸ்வதி அனுகிரகம் கிடைக்கும். ஆனால் குலதெய்வ விருட்சம் அப்படின்னு உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா ஒட்டுமொத்த தெய்வத்தங்களுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் நித்தமும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மொத்தமாகவே கிடைக்கும். சார், இப்போ எப்படின்னா ஒரு நாளை நீங்கள் இதை பார்த்து ஆரம்பிக்கணும். அப்படி உங்களால் ஆரம்பிக்க முடியலை அப்படின்னாலும் வீட்டில் இருக்க தெய்வம் இல்லை குலதெய்வ விருட்சமை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா அந்த நாள் உங்களுக்கு நல்லபடியாக அமையும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், மாத ராசி பலன், தினப்பலன்னு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.